ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ரிஃப் யூஎஸ்டிடியோடைய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் இன்றைக்கான இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த ரிஃப் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸில் இருக்கிற கிளியராக விளங்கும். இந்த அக்யூமுலேஷனில் இருந்து மார்க்கெட் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம் சொன்னால், இந்த வீக் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வால்யூமோட ஒரு பிரேக் அவுட்டோட கொடுத்துருக்குது. இந்த அக்யூமுலேஷன் பிரேக் அவுட் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த அக்யூமுலேஷனில் எங்களுக்கு வீக்லியில் ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. அதுதான் எங்களுக்கு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குது. அண்ட் அதோடைய நெக்லைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு நெக்லைன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இப்போ கரண்ட்டாக பிரேக் அவுட் பண்ணப்பட்டிருக்கும். சரியா, அதோட நெக்லைன் எங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணப்பட்டிருக்குது. அண்ட் ப்ரீவியஸாக இந்த மாதிரி எங்களுக்கு என்ன சார் நடந்திருக்குதுன்னு கேட்டால், எஸ், இந்த பிளேஸில் நடந்திருக்குது. இந்த பிளேஸில் ஒரு அக்யூமுலேஷன் நடந்திருக்குது. இந்த அக்யூமுலேஷனில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதுதான் நெக்லைன் பிரேக் அவுட் பண்ணப்பட்டிருக்குன்னு கேட்டால், எஸ், பிரேக் அவுட் பண்ணப்பட்டிருக்குது. அப்போ இங்கே பாருங்கள், இதில் இது நெக்லைன், இது டபுள் பாட்டம். இந்த பிளேஸ் டபுள் பாட்டம். இந்த நெக்லைன் பிரேக் அவுட் பண்ணப்பட்டதுக்கு பின்னால் மார்க்கெட் ஒரு சின்ன ஒரு ரேஞ்ச் தான் பம்ப் ஆகிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 60% கிட்ட பம்ப் ஆகிருப்பாங்க. பட் எங்களுக்கு இந்த லோவில் இருந்து ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஒரு 657% கிட்ட எங்களுக்கு பம்ப் ஆகிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த லோவில் இருந்து ஒரு 600.022. சரியா, இப்போ நாங்கள் இதில் எங்களுக்கு கிளியராக ஒரு விஷயம் விளங்கிக் கொள்ளலாம். என்னென்னு சொன்னால், இந்த 0.022 அப்படின்னு சொல்கிறது இங்கே அதோடைய ஃபைனல் டெஸ்டினேஷனில் எங்களுக்கு வீக்லி உடைய ஒரு ரெஃப்யூஜி கேப் இருக்குது. இங்கே வீக்லி உடைய ஒரு ரெஃப்யூஜி கேப் இருக்குது. அண்ட் ஆல்சோ எங்களுக்கு இந்த பிளேஸில் ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் இருக்குது. அப்போ இந்த டபுள் பாட்டம் பேட்டர்ன் எப்போ பிரேக் அவுட் நடக்குதோ அப்போ எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இங்கே இருக்கிற மார்க்கெட் இது வரைக்கும் பம்ப் ஆகும் அப்படின்ற மாதிரி, இங்கே வரைக்கும் பம்ப் ஆகிட்டு எங்களுக்கு ரிஜெக்ஷனோட ஃபேஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு இந்த பிளேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இங்கேருந்து ஒரு 399 ஆல்மோஸ்ட் ஒரு 4x மார்க்கெட் பம்ப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது என்ன ரீசன் சொன்னால், எங்களுக்கு டெய்லி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா, டெய்லி சார்ட்டில் பாருங்கள், இந்த டபுள் பாட்டமாக எங்களுக்கு கிளியராக பிரேக் அவுட் நடந்திருக்கும். இங்கே டபுள் பாட்டம் இருக்குது. இந்த டபுள் பாட்டம் நெக்லைன் பிரேக் அவுட் பண்ணப்பட்டிருக்குது. பட் எங்களுக்கு இன்றைக்கி இந்த நெக்லைன் பிரேக் அவுட் பண்ணப்பட்ட மாதிரியே எங்களுக்கு இன்றைக்கி டெய்லி சார்ட் க்ளோஸ் வச்சுன்னு சொன்னால், இந்த நெக்லைன் பிரேக் அவுட் பண்ணப்பட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம் மார்க்கெட் டிரெக்டாக எங்களுக்கு நெக்ஸ்ட்டாக இருக்கிறது இந்த லைன் 0.0639 அதை பிரேக் அவுட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சுண்டா இது வரைக்கும் மூவ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் ஆல்சோ எங்களுக்கு இங்கே பாருங்கள், இங்கே கிளியரான ஒரு சைட் வேஸ் கொடுத்துருக்குது மார்க்கெட். எஸ், இந்த பிளேஸில் ஒரு கிளியரான ஒரு சைட் வேஸ். இது ஒரு கன்ஃபார்மான ஒரு சைட் வேஸ் தான். இந்த சைட் வேஸ் எங்களுக்கு பிரேக் அவுட் ஆகணும். இந்த டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆகணும். அப்போ இது பிரேக் அவுட் ஆகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் மார்க்கெட் டிரெக்டாக இது வரைக்கும் மூவ் ஆகிரும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஏன்னு சொன்னால் இது ஒரு லாங் டேர்முக்கு ஒரு சைட் வேஸாக இருக்குது. இந்த சைட் வேஸ் ஸ்டார்ட் ஆகின டேலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 422 நாட்களாக இந்த சைட் வேஸ் 2025 பிப்ரவரிலேருந்து 2026 ஏப்ரல் வரைக்கும் இந்த சைட் வேஸ் இருக்குது. இது மட்டும் பிரேக் அவுட் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னால் கன்ஃபார்மாக டிரெக்டாக இது வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகும். சரியா, இப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்யணும் சொன்னால் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதே மாதிரி எங்களுக்கு இங்கே ட்ரெண்ட் லைன் போட்டு பார்த்தோம்னு சொன்னால் ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் நடந்திருக்குது. நடந்தாலும் எங்களுக்கு கட்டாயமாக இப்போ இது பிரேக் அவுட் நடக்கணும். இந்த லைன் இதுதான் ஒரு மேஜரான ஒரு லைன் ஆகிருக்கும், மேஜரான ஒரு ட்ரெண்ட் லைன் ஆகிருக்கும். 0.0639 இது மட்டும் பிரேக் அவுட் பண்ணப்பட்டுச்சுன்னு சொன்னால் டேரெக்டாக இங்கே தான். அப்போ இந்த பிளேஸ்லேருந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த நெக்லைன்லேருந்து நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஆல்மோஸ்ட் ஒரு 250%, ஒரு 2.5x எங்களுக்கு மார்க்கெட்டில் ப்ராஃபிட் மேக் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பிளேஸில் வச்சு பை பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் லோவில் வச்சு நீங்கள் பை பண்ணிங்கன்னு சொன்னால் இன்னும் மிச்சம் நல்லமாக இருக்கும். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பமுள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ட்ரேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீன் நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களோட செட் புக் பண்ணிக்கொள்ளுங்கள்.